பணப்பெட்டியை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துருச்சு. அரோரா தான் டாஸ்க் லெட்டர் ரீட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு பெட்டி இருக்கும், ஒரு காமன் பெட்டி, எல்லா கண்டஸ்டன்ஸ்க்கும் சேர்த்து ஒரு காமன் பெட்டி. அந்த காமன் பெட்டிக்கு நம்ம டாஸ்க் விளையாண்டு காசு சேர்க்கணும். ஒரு குட்டி டாஸ்க் விளையாண்டு ஜெயிச்சா அதில் எவ்வளோ ரூபா, 10,000 ரூபாய், அடுத்து 20,000, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். நம்ம எடுத்து ஒரு காசாக ஜெயிக்க அந்த காசு வந்து அந்த பெட்டிக்குள்ளே போய் அது மொத்தமாக சேர்ந்ததுக்கப்புறமா ஒரு டைமில் வந்து பிக் பாஸ் சொல்லுவார். ஒரு 4 டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறமா பிக் பாஸ் சொல்லுவார், இனிமேல் யார் வேணால் அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். அவர் எப்போ அனௌன்ஸ் பண்ணுறாரோ அதுக்கப்புறமா அதை யார் வேணால் எடுத்துகிட்டு அப்படியே போயிடலாம். இனிமேல் வீட்டில் கண்டினியூ பண்ண முடியாது. இதுதான் அந்த பணப்பெட்டி டாஸ்க். எப்பவும் மாதிரி வெறுமனே பணம் சும்மா வரல, டாஸ்க் விளையாண்டு ஏர்ன் பண்ணணும். அட் த சேம் டைம் லாஸ்ட்டு சீசன் மாதிரி போயிட்டா இப்போ ஜாக்லினுக்கு ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்டாக நடந்திருக்கும். வெளியே போயிட்டு அவங்க பணமும் கிடைக்காம பாதியில் போன மாதிரி ஆயிருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து கொஞ்சம் போன வாட்டி தான் ரொம்ப டஃப்பாக வச்சுருந்தாங்க. ஏன்னா பணம் எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே வந்துடலாம் அந்த மாதிரி இருந்துச்சு. இது வந்து அப்படி இல்லை, எந்த கஷ்டமுமே இல்லை, ஜஸ்ட்டு டாஸ்க் மட்டும் பண்ணணும். ஆனால் அந்த ஒருத்தர் பணம் எடுத்துகிட்டு போகிறதுக்காக எல்லாருமா சேர்ந்து விளையாடணும். எனக்கு தெரிஞ்ச விக்ரம் ஒரு வேளை கேஷ் பாக்ஸ் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் இன்றைக்கி வியானா வந்து சொன்ன உடனே வந்துட்டு ரொம்ப உடஞ்சி சொல்லியிருப்பார், கேஷ் பாக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டுமான்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அவருக்கு கொஞ்சம் கிளாப்ஸ்லாம் பெருசாக வரலன்னு ஒரு சின்ன ஒரு டவுட் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இப்போவும் அரோரா வந்து அவங்களுக்கு ரொம்ப அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, எப்போவுமே நம்ம எல்லாரோட குட் புக்ஸ்லையும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அட்வைஸ் பண்ணிவிட்டு ஒருவேளை வியானா இன்றைக்கி அந்த நைட்டு எங்களை எவிக்ஷனில் கூட்டிகிட்டு போனால் சந்தோஷமாக போயிட்டு வாங்க, இல்லைனா வீட்டில் இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அரோரா. இப்போவும் இந்த பணப்பெட்டி டாஸ்க் லெட்டர் ரீட் பண்ணதுக்கப்புறமா அவர் அப்படியே அப்செட்டாக தனியாக நடந்து வராரு. ரொம்ப சிந்தனையில் நடந்து வர மாதிரி தான் இருக்குது. ஒருவேளை அவர் எடுத்துகிட்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா அவர் கொஞ்சம் ஒரு டவுட் வந்துருச்சு, அந்த திவ்யா விஷயத்தில் சண்டை போட்டது அவருக்கு கொஞ்சம் நெகட்டிவாக போயிடுச்சோங்கிற மாதிரி அவருக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்துருச்சு. ப்ளஸ் கன்னியக்கா எவிக்ஷன், சுபிக்ஷா எவிக்ஷன், வியானா எவிக்ஷன், எல்லாமே அவங்க கூட இருந்தவங்க எல்லாம் எவிக்ட் ஆகிட்டாங்கங்கும்போது ஒரு சின்னதாக ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கிற மாதிரி இருக்குது. இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.